Hi guys, welcome back to Cricket Decode with Basha and Sukumar. ஸோ 2 நாளா வீடியோ போட்டிருந்தோம். 2 நாளா நல்ல சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நாளைக்கு மேட்ச். ஓகே, நாளைக்கு மேட்ச் மும்பை வெர்சஸ் கேகேஆர். அதை பத்தி கொஞ்சம் டச் பண்றோம். நாளைக்கு மும்பை சரித்திரம் உங்க நடக்க டீம், போகுது. சரித்திரம் நடக்க உங்க போகுது டீம் நாளைக்கு. சரித்திரம் நடக்கும். பின்ன 13 வருஷம் எல்லாமே தோத்துருவோம் ஃபர்ஸ்ட் மேட்ச். சோ இந்த வருஷம் கண்டிப்பா கண்டிப்பா ஜெயிப்பாங்க. வின்ரிக், கண்டிப்பா வின்ரிக். கேகேஆர் அந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலா கேகேஆர்ல டிம் சைபட்டும் பின்னாலும் ஓப்பனிங் ஆடி அவங்களுக்கு கிக் ஆச்சுன்னா ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இல்லைன்னா கஷ்டம். வான்கடே. சோ யாரு செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இல்ல வான்கடே நம்ம இப்ப வேர்ல்டு கப்ல பார்த்தோம்னா ஹை ஸ்கோரிங் மேட்சஸ்லாம் அங்கதான் நடந்திருக்கு. வான்கடேல அதுவும் எனக்கு தெரிஞ்சு டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு ஹையஸ்ட் டோட்டல போட்டு டிஃபெண்ட் பண்ண அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார்ல இந்த ஹார்திக் பாண்டியா தானே கேப்டனு, வேர்ல்டு கப்ல பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்க மும்பை எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்க டாஸ் வின் பண்ணாங்கன்னா. ஸோ பேட்டிங் சூஸ் பண்ணி மேபி டிகாக் அண்ட் ரோஹித் சர்மா தான் ஓப்பனிங். நம்ம அதுக்கு ஒரு 11 போட்டுருவோம் டக்குன்னு. மும்பை இல்ல பாஷா, அங்க என்னன்னா ஜாக்ஸும் இல்ல சாண்டர் கிடையாது. சோ 6 பேர் தான் ஃபார்னர்ஸ் இருக்காங்க. சோ கண்டிப்பா வந்து QDK, ருதர்ஃபோர்டு, ட்ரெண்ட் போல்ட், கசான்ஃபர், இந்த 4 பேர் கண்டிப்பா லைன் அப் ஆவாங்க. கண்டிப்பா இந்த கசான்ஃபர்லாம் சரியான ஸ்பின்னர். நம்ம லாஸ்ட் டைமே மும்பைக்கு இன்ஜுரி ஆனதுனால வரல. ஆமா. ஸோ இந்த வாட்டிக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்கு கசான்ஃபர் கிட்ட. ஸோ ரோஹித் சர்மா வாங்க 11க்கு போயிடுவோம் நம்ம. மும்பையோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும்? ரோஹித், டிகாக், ஓகே, ஸ்கை அட் நம்பர் 1 ஒன் டவுன் ஸ்கை, 2 டவுன் வந்து வர்மா, அதுக்கு அடுத்து வந்து ருதர்ஃபோர்ட், ஹர்திக் பாண்டியா, நமந்தீர், அப்புறம் வந்து கசான்ஃபர் 8, நம்பர் 8 வந்து கசான்ஃபர். தென் போல்ட், பும்ரா. ஐ திங்க் நம்ம 10 ஆயிடுச்சா? ஆமா 10 ஆயிருக்கு. ஓகே, தென் ஒரு பவுலர் கொண்டு வருவாங்க லைக் அஸ்வினி குமார் ஆர் முகமது இஷான் சொல்லிட்டு ஒரு பிளேயரு. அஸ்வினி குமார் எனக்கு தெரிஞ்சு அவங்க போவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இசார் இல்ல அஸ்வினி குமார் லெஃப்ட் ஆர்மர். தென் மயங்க் மார்க்கண்டே கொண்டு போவோம். மயங்க் மார்க்கண்டே ஓகே. உங்ககிட்ட ஸ்பின்னர் இருக்காங்க ஏற்கனவே. நமந்தீர் அண்ட் கசான்ஃபர் 2 ஸ்பின்னர் இருக்காங்க. நமந்தீர் போக கொடுக்க மாட்டாங்க, கசான்ஃபர் மட்டும் தான் கொடுக்கணும். ஏன் கொடுக்க மாட்டாங்க? நல்ல போலர் தான் நமந்தீர். லெவலுக்கு வந்து இல்ல, ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர். பேட்டிங் தான் லெஃப்டோ? இல்ல பேட்டிங் ரைட் தான், பட் நமந்தீர் வந்து ஆக்சுவலா ஓகே. நான் நேல் வஜராவோட கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். அதான் பண்ணிருப்பீங்க. ஓகே. ஸோ ஓகே 1 2 3 4 5 பவுலர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. இதுல 6th பவுலிங் ஆப்ஷன் தான் யாருன்றது பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க பவுலர் இருக்காங்க. பிரச்சனை என்னன்னா எங்க ஆள் இருக்கா பாத்தீங்களா, இங்க கேப்ப கட்டிட்டு நியூ பால் போட வந்துருவோம். இல்ல அவன் ஓகே தான். நியூ பால் இப்போ கொஞ்சம் பழகிட்டான். இந்தியாக்கே போட்டாங்க. இப்போ நல்லா இருக்கு. அவன் அந்த ஜிடில இருந்து மும்பை வரும்போது வந்துட்டு நியூ பால்ல போட்டான் பாத்தீங்களா, அப்பதான் எல்லாம் திட்டிருந்தானுங்க. எல்லா மேட்சும் தோத்துட்டே இருந்ததுனால ஆதிக் பாண்டியா. இப்போ கொஞ்சம் அந்த ஃபார்முக்கு வந்துட்டான். டெத் ஓவர்ஸும் போடுறான், ஓப்பனிங் பவர் பிளேவும் அவனே தான் போடுறான். சோ எப்படி இருக்கும் எனக்கு இந்த விஐபி படத்துல அவன் டெய்லி இந்த வண்டியில இடிச்சுட்டு தலையிடிச்சிருவான், அந்த மாதிரி இருக்கும். திட்ட போக முடியாது, எதுவும் பண்ண முடியாது. கேப்டன் வேற அப்படியே போயிட்டு இருப்பான். அவனோட ஆட்டிடியூட் காட்டிட்டு அப்படியே போயிட்டு இருப்பான். ஆதிக் பாண்டியா ஒரு மாதிரி இதுவா இருக்கும். மும்பை வெரி ஸ்ட்ராங். வேர்ல்டு கப்ல இருந்து அப்படியே வராங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஹார்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், பும்ரா அண்ட் வேற யாரு இருக்கா, திலக் வர்மா, ரோஹித் சர்மா ஆல்ரெடி ஒரு ஓப்பனிங்ல என்ன பண்ண முடியுமோ பண்ணிடுவாங்க. ஆனா ரோஹித் சர்மாக்கு என்ன த்ரெட்னா, லெஃப்ட் ஹேண்டர் கேகேஆர்ல யாராவது போலர் இருந்தா கொஞ்சம் த்ரெட்னு தோணுது எனக்கு. ஃபாஸ்ட் போலர் யாரும் இல்லையா? நானும் தேடி பார்த்தேன், யாரும் கிடைக்கிற மாதிரி தெரியல. அதுல கார்த்திக் தியாகி, வைபவ் வரவரா, கேமரான் கிரீன்,
பவுலரே இல்ல பாவம், பவுலரே இல்ல. எஸ்ஆர்எச் காம்படிஷனா வராங்கன்ற மாதிரி தருது. ஆகாஷ் தீபம் அவுட்டு. நவதீப் சைனி எடுத்திருக்காங்க. சௌரப் துபே ஆர் சௌரப் குமார் சம்திங் ஒரு பவுலர் எடுத்திருக்காங்க. ஐ திங்க் சௌரப் துபே நினைக்கிறேன். முஸ்தபிசரும் கிடையாது, முஸ்தபிசர் பங்களாதேஷ்ன்றதுனால எல்லாம் ரைட் ஹேண்ட் பவுலர்ஸ். த்ரெட் யாரும் நரேன் தான் த்ரெட். நரேன் வர அளவுக்கு ஓப்பனிங்ல நரேனுக்கு தர மாட்டாங்க. எப்படியோ வருண் சக்கரவர்த்தி நரேன் தான் அங்க எனக்கு தெரிஞ்சு நல்ல பவுலரா இருக்காங்க. அந்த ஸ்பின்னு மட்டும் தான் கம்ஃபர்டபிளி. எனக்கு தெரிஞ்சு மும்பை கம்ஃபர்டபிளா வின் ஆவாங்க. வருண் கொத்திடுவான் டப்புன்னு ஒரு அடி. இந்த மேட்ச் கம்ஃபர்டபிளா எனக்கு மும்பை தான் வின் ஆவாங்க, வேற வழியே கிடையாது. மும்பை கூட வந்து ரஹானே எப்பயுமே ரஹானேவும் பாண்டேவும் அடிப்பாங்க. மனிஷ் பாண்டே எப்பயுமே மும்பை கூட அடிப்பாங்க. அவங்கதான் வந்து எனக்கு தட்டா இருக்கு. ஹோம் கிரவுண்ட், அதனால கண்டிப்பா அடிப்பான். ராணி ஹோம் கிரவுண்ட்ன்றதுனால வேணா பாருங்க. மனிஷ் பாண்டே வந்து இந்த ஐபிஎல்ல எந்த மேட்ச் ஆட மாட்டான், மும்பை கூட மட்டும் ஆடுவான். எனக்கு தெரிஞ்சு எனக்கு சான்ஸ் கிடைக்கும். மனிஷ் பாண்டே அதுதான் போன ஐபிஎல் அந்த இம்பாக்ட் பிளேயர்ல நல்லா இருக்கும் ஆடினாங்க, அதுக்கப்புறம் உட்கார வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவன் லெவல்ஸ்ல ஆட வேண்டிய ஆளு, கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா அவன் நல்லா தான் ஆடுவான் மனிஷ் பாண்டே. சோ இதுதான் நம்மளோட மும்பையோட லெவல். ரோஹித் சர்மா, குவிண்டன் டிகாக் தான் ஓப்பனிங், ஒன் டவுன் ஸ்கை அண்ட் திலக் வர்மா, தென் ரதர்ஃபோர்டு ஒரு சரியான ஹிட்டிங். வேர்ல்டு கப்ல ஃபார்ம் பார்த்தோம் நம்ம, செம்ம அடி அது ரதர்ஃபோர்டு. அண்ட் அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஒரு சுமார் லோடிங் போலியா 6th. இதுக்கு வந்து கரெக்டா ஒர்க் ஆகணும். ஒர்க் கரெக்டா ஆச்சுன்னா நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன் கண்டிப்பா லோடிங் அப்படின்னு. கொஞ்சம் டஃப் தான் போலயே. வாங்க நம்ம ஃபைனல்ஸ்ல பாத்துக்கலாம். வாங்க நீங்களும் வாங்க ஃபைனல்ஸ்ல பாத்துக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்சு நான் எம்ஐ vs சிஎஸ்கே மேட்ச் 23rd ஏப்ரல் நான் போவேன்னு நினைக்கிறேன் இருக்கிறதுக்கு. கிடைச்சா சொல்லுங்க, நானும் வரேன். பக்கத்துல உட்காந்து பார்ப்போம். மும்பைல நான் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். கோயம்புத்தூர், ஐ மீன் சென்னையில் ட்ரை பண்ணுவேன். நடந்தா சென்னையில் நடக்குதான்னு தெரியல. செகண்ட் மே ஆர்சிபி கூட ஒரே மேட்ச், அதுவும் சின்ன சாப்பிடல நடக்குது. ஆர்சிபி கூட ஒரே மேட்ச் தான் இந்த ஐபிஎல். ஆர்சிபி அண்ட் கேகேஆர் கூட ஒரே மேட்ச் தான். அண்ட் தோனி இஸ் நாட் பிளேயிங் ஃபார் 2 weeks. ஃபர்ஸ்ட் 2 weeks காஃப் சம்திங் இன்ஜுரி ஆயிருக்கு. சோ தோனி எனக்கு தெரிஞ்சு கவாதி கூட டிராவல் ஆகலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் தோனி won't be playing at least 4 or 5 weeks. லாஸ்ட்ல ஃபேரல் மேட்ச் ஆடுவான்னு நினைக்கிறேன். இல்ல 2 weeks அப்படியே எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்கும். என்னோட பிலீஃப் ஆக்சுவலா இதுதான். லைக் ஒரு ஃபேரல் மேட்ச் மட்டும் ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது சும்மா எனக்கு லைக் அப்படி போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இது வேணா வச்சுக்கோங்க, இதை நம்ம வந்து பின்னாடி போட்டுக்கலாம். அன்றே கணித்தார் அப்படின்ற மாதிரி போட்டு விடுவேன். எஸ், அன்றே கணித்தார் விடலாம். ஏன்னா எனக்கு வந்து ஐ திங்க் ஃபீல் அதான் நடக்கும் அப்படின்னு தோணுது. பாப்போம், நம்ம போடுவோம். அந்த ப்ரெடிக்ஷன் வந்து பயங்கரமான ப்ரெடிக்ஷனா இருக்கும். அப்புறம் இன்னைக்கு நம்ம வந்து 28th எடுக்கிறோம் இந்த வீடியோவை. சோ பாப்போம் ஃபியூச்சர்ல என்னன்றது. யாராவது பாக்குறீங்கன்னா நீங்க தான் போட்டு விடணும். இதெல்லாம் பார்த்து இந்த சேனல் அப்படியே கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ணி விட்டுருந்தோம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கேகேஆருக்கு போலாம், சொல்லுங்க. கேகேஆருக்கு என்ன பண்ணலாம்? கேகேஆர் 11 யாரு ஓபனிங்? ரஹானி அண்ட் சைஃபர்ட் இல்ல ஆலன். ஆலன் தானா? சைஃபர்ட் நல்லா ஆடித்தானே. ஒருத்தன் தான் ஆட முடியும். சைஃபர்ட் தான் ஆக்சுவலா கன்சிஸ்டன்ட்டா ஆடுனது. கரெக்ட் தான், ஆனா ரெண்டுல ஒருத்தன் தான் ஆட முடியும். சரி, ஓகே. மேபி ஐ அம் திங்கிங் ஆன் ஆலன். ஓகே, ஆலன் அண்ட் ரானே ஒன் டவுன். கிரீன். ஓகே, நெக்ஸ்ட் ரகுவன்ஷி. அன்கிரிஷ் ரகுவன்ஷி. ஓகே, ஃபிஃப்த் இந்த இடத்துல தான் வந்து மனிஷ் பாண்டே எம்பி. ஓகே, தென் ரிங்கு. ஓகே, ரோமான் பவுல். ஓகே, பவுல் ஆடுவாங்களா? கண்டிப்பா. உங்களுக்கு ஒரு ஆள் இல்ல, நீங்க யாருங்க அங்க உங்களுக்கு ஒரு பேட்ஸ்மேன் தேவைப்படுறான். நரேன் ஓப்பனிங் ஆடலன்னா கண்டிப்பா 9 தான். சோ இதுக்கு மேல வந்து யாருன்னா ரோமன் பவுலுக்கு அப்புறம் வேணா வரலாம்.
நரேன். ஓகே. இப்போ 4 ஃபாரினர்ஸ் கவர் ஆயிட்டாங்க ஆல்ரெடி. 4 கவர் ஆயிடுச்சா? ஸோ இதுதான் யூ கேன் சைஃபர்ட் வந்தானா உங்களுக்கு பிரச்சனை இந்த இதுல. யூ கான் பிளே ஏன்னா சைஃபர்ட் வந்தா பவர் ஆட முடியாது. அண்ட் சைஃபர்ட் வந்தா நீங்க ரஹானே தூக்கி 1 டவுன் 2 டவுன் போட்டு கீழே ஆட வைக்கணும். அதுவுமே உங்களுக்கு பிரச்சனை. ராணே 1 டவுன் இஸ் ஓகே. ஏன்னா சிஎஸ்கேக்கு 2023 ஜெயிக்கும் போதும் ராணே அந்த பிளேஸ்ல 1 டவுன் தான். அப்புறம் கேமரான் மிடில போயிருவான், அவன் பேட்டிங் இங்க யூஸ் பண்ண முடியாது. அது எங்கேயுமே உங்களுக்கு செம கன்ஃபியூஷன் ஆயிருது உங்களுக்கு. புரியுது, கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. சரி ஓகே. 1 2 3 5 6 7 8 சொல்லிட்டோம். 8 நரேன். 9th இப்போ 4 பேரு. இதுக்கப்புறம் வருண், கார்த்திக் தியாகி, வைபவ் அரோரா. ஓகே. இதுக்கு அடுத்துதான் இதுக்கு அடுத்துதான் பிரச்சனையே நடக்குது. ஸோ வி ஹேவ் 2 ஸ்பின் வச்சிருக்காங்க. இம்பாக்ட் பிளேயர் லைக் சைனி, ஐ மீன் இந்த பேட்டிங் கொண்டு போகலாம். ரமன்தீப் கொண்டு வருவாங்க கண்டிப்பா. அவனை ஸ்லாட் இன் பண்றீங்க அப்படின்னா ரோமன் பவுன் கீழே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு ஆல்ரவுண்டர் தான் ரமன்தீப் பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம மும்பைக்கு ஆல்ரவுண்டர் சொல்லி யார் போடுவாங்கன்னு இந்த சாரி இம்பாக்ட் பிளேயர் மும்பைக்கு இவன் தான் அஸ்வினி குமார். அஸ்வினி தான் 11. மார்க்கண்டே உள்ள வச்சுட்டு அஸ்வினி ஆர் முகமது இசார் ஆர் ஒரு பேட்டிங் ராபின் மின்ஸ் மாதிரி வச்சுப்பாங்க. சும்மா இப்போ தே நீடட் பவுலிங் பேட்டிங் அந்த மாதிரிலாம். ஓகே. ஸோ வெயிட் பண்ணி இருந்து பார்ப்போம். கேகேஆரும் இப்போ இந்த நம்ம இப்போ 11 போட்டது பார்த்தா ஓரளவு கிளிக் ஆச்சுன்னா பேட்டிங் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் தோணுது. பவுலிங்கும் நரேன், வருண் சக்கரவர்த்தி அண்ட் வைபவ் அரோரா 3 பேர் கொஞ்சம் ஓகே மாதிரி தெரியுது எனக்கு. எனக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் கார்த்திக் தியாகி கொஞ்சம் நல்லா போகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ரா டேலண்ட் நல்லா போகணும். பார்ப்போம். ஆனா பவுலர்ஸ் கொஞ்சம் ட்ரஸ்டபுளா இல்ல பாஷா. இந்த பக்கம் நான் பும்ராக்கு நம்பி பவுலிங் தருவேன், அண்ட் போல்ட் நம்பி பவுலிங் தருவேன். அப்படின்னா இங்க எப்படி நீங்க தருவீங்க? தர முடியாது. ஆனா எஸ்ஆர்எஸோட கொஞ்சம் பெட்டரா தருது எனக்கு பவுலிங். அந்த பெட்டர் யூ ஆர் சீயிங் நரேன் வருண், இந்த 2 பேர் தான். வைபவ் அரோரா கூட ஓகே தான் ஓரளவு, விக்கெட் டேக்கிங் தான். ஹர்ஷித் ராணா பேக்லாக் இருக்கு. கேகேஆர் ஒரு அண்டர் டாக்ஸ் சொல்லலாம். லைக் அவங்க ஆடவே மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க மட்டம் தட்டி கீழே போயிட்டு அப்படி வரலாம், ஒரு ரெடெம்ஷன் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பவுலர் நல்ல பவுலர் இருக்காங்க. இன்னும் 2 பவுலர் ஒர்க் அவுட் பண்ணா போதும், உங்களுக்கு ஒரு இது கிடைச்சிரும், ஒரு காம்பினேஷன். கரெக்ட். குட் அட் கேப்டன்சி. கரெக்ட். ஏன்னா ஆஸ்திரேலியால போய் டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் ஜெயிச்சது ராணே தான். ஆக்சுவலா அதுக்கு கண்டிப்பா ரஹானே கொஞ்சம் நல்லா பண்ணுவாரு. சோ பாப்போம். வின் பிரெடிக்ஷன் போற முன்னாடி பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் மும்பை. எனக்கு ரோஹித் சர்மா. ஐ வாண்ட் ரோஹித் சர்மா டு கோ பிக் அண்ட் பிக். ஓகே. எனக்கு ஒரு குயிக் ஃபயர் 50 வேணும். குயிக் ஃபயர் 50 வேணும். எனக்கு தெரிஞ்ச அல்லாஹ் கசர் கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது. வாட்ச் அவுட், பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். ஏன்னா ரொம்ப ஹைப் இருந்தது மும்பை வாங்கும் போது. எப்பவுமே மும்பைக்கு டெபியூட்டன்ட் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஸோ இங்க எப்படி நடக்க போகுது, அந்த ஸ்பின் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? ஏன்னா சைனா மேன் தானே அது, லெக் ஸ்பின், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின். அது மிஸ்ட்ரி இல்ல, ரைட் ஆர்ம் தான். அண்ட் இப்படி மிஸ் பண்ணிருக்கான். ஆமா, அதனால ஸ்பின் ஆகும். நான் பார்த்துருக்கேன் வீடியோஸ்லாம். ஸோ அந்த இது எப்படி இருக்கும்ன்றத பார்க்கணும். அண்ட் கேகேஆர்ல பிளேயர் டு வாட்ச் அவுட் ரகுவன்ஷி. ரகுவன்ஷி. எனக்கும் ரகுவன்ஷி. ஃபர்ஸ்ட் டைம் பிளேயிங் as a keeper. கரெக்ட். இதுக்கு முன்னாடி இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரகுவன்ஷி எப்படி என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு ரொம்ப பார்க்கணும். எனக்கு அந்த பையன் ஒரு ஃபியூச்சரா இருப்பான்னு தோணுது. அவன் கேகேஆர் ஃபியூச்சரா இருப்பான்னு தோணுது. நல்ல பேட்ஸ்மேன். ஐபிஎல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் ஆக்சுவலா. நல்ல ஷார்ட் செலெக்ஷனு, நல்ல பவரா ஹிட் பண்றதுக்கு எபிலிட்டி இருக்கு ஆக்சுவலா. ஸோ இங்க ரகுவன்ஷி அண்ட் இங்க அல்லாஹ் கசர். ஸோ நீ சொன்ன மாதிரி மும்பைக்கு நீ ரோஹித் சர்மா 50 வரணும்னு நானும் இது பண்ணிக்கிறேன். அண்ட் இதுல ரகுவன்ஷி. ஸோ வின் ப்ரெடிக்ஷன். It's easy for MI.
ஈஸி ஃபார் எம்ஐயா? ஈஸி ஓகே, ஃபார் எம்ஐ. நான் வந்து மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்றேன். ஓகே, என்னோட ப்ரொடக்ஷன். சோ மும்பை ஒரு 60-40 பண்ணாங்கன்னா 60-40 வச்சுக்கலாம். இல்ல 60-40ன்றத மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி தோணுது. யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாலும் ஜெயிப்பாங்க. எனக்கு மும்பை தான் நாளைக்கு. ஓகே, பாப்போம். அப்படி நான் என்னோட வந்து நான் கேகேஆருக்கும் சப்போர்ட் பண்ணல, மும்பைக்கும் சப்போர்ட் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச மேட்ச் வந்து யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்களோ அவங்க கண்டிப்பா இந்த மேட்ச் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் அதான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினா மட்டும் பத்தாது, ரன் அடிக்கணும். ரன் செட் பண்ணும். 200+ செட் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங். ஸோ இதுதான் என்னோட வின் ப்ரெடிக்ஷன். ஸோ நீ மும்பை ஃபேன், அதை விட்டு மாற மாட்டேன். ஸோ மும்பை தான் உனக்கு. நான் எப்படி சிஎஸ்கே மேட்ச் தான் சிஎஸ்கே தான் சொல்லுவேனோ அதே மாதிரிதான் இதுவும். இல்ல அந்த மாதிரி இல்ல, கொஞ்சம் இங்க மேட்ச் அப்பும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இல்ல மேட்ச் சூப்பரா இருக்கு ஆக்சுவலா. பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி வெல் பேலன்ஸ்டா இருக்கு டீம். டாப் கண்டெண்டர்ஸ்ல மும்பை கண்டிப்பா இருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நாளைக்கு ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, ரோஹித் சர்மா ஒன்ட் பி பிளேயிங் அஸ் இம்பாக்ட் பிளேயர் எனிமோர். சோ ரோஹித் சர்மா கிரவுண்ட்ல இருந்தா ஆமா இப்ப ஃபிட் ரோஹித் சர்மால சர்மா ஆதிக் பாண்டியா தான் கேப் இதெல்லாம் போட்டுட்டு இருந்தா மண்ணிலேயே தட்டி இவளுக்கு அதை போய் பண்றான்னு சொல்றேன் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா வெளியே போய் உட்காடுறான் தான் ஆதிக் பாண்டியா ஏதோ பண்ணிட்டு இருக்கான் பைத்திய மாதிரி. அவன் பாட்டு நடக்கிறான். ஒரு மீம்லாம் கூட போயிட்டு இருக்கு, ஒருத்தர் ஆதிக் பாண்டியா மாதிரி பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான். அது கூட ரன் ரேட் வந்து ஒரு 12, ஐ மீன் ஒரு 36 பாலுக்கு 150 அடிக்கணும். திடீர்னு தண்டா எடுத்துட்டு இருப்பான், பேட்டை சுத்துவான், என்னென்னமோ பண்ணுவான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அங்க டீம் அங்க கப்பல் உடந்து தண்ணிக்குள்ள போற மாதிரி இருக்கு, நீ இங்க ஆடிட்டு இருக்க. தண்டால் எடுத்துட்டு இருக்க ஜி அப்படின்னு தண்டால் எடுப்பான். திடீர்னு இப்படி மாட்டி என்னடா பண்ணிட்டு இருக்க. அப்புறம் கிரவுண்டுக்குள்ள போயிட்டு டொக்கு மொத பாலு டொக்கு வச்சுட்டே இருப்பான். ஒரு ஓவர் டொக்கு வச்சு முடிச்சிருவான். அதுக்குதான் வந்து அந்த தண்டால் எடுத்தது எல்லாமே. ஜி எனக்கா டே ஐயோ எப்பா என்னடா பண்றீங்க. சோ பும்ரா, போல்ட், ஹார்திக் பாண்டியா நல்ல ஒரு சூப்பரான டீம். இதுல அல்லாஹ் ஜன்பருக்கு பதில் சாண்டனரை கொண்டு வந்தாலும் பயங்கரமான டீம் இது. தம்பி ஒரு 2 வாரம் லீவ் கேட்டிருக்காருப்பா. அவர் லீவ் கேட்கட்டும், ஆனா ரிட்டர்னஸ் ஆயிட்டு ஆடினாலும் சொல்றேன் வேர்ல்ட் கப்லயே செம பர்ஃபார்மன்ஸ் சாண்டனர் ஆக்சுவலா வித் ஆஸ் அ கேப்டனா சொல்றேன். கேப்டன் பிளஸ் வந்து பேட்டிங்கும் நல்லா ஆடிதான் நியூசிலாண்டுக்கு. பேட்டிங் ஒரு 1 இயரா நல்லா இருக்கு, நல்லாவே இருக்கு. சோ எப்படி பார்த்தாலும் மும்பைக்கு பேக்கப் பிளேயர்ஸ் வச்சு யூஸ் பண்ணா கூட பயங்கரமான டீம் தான் மும்பை. அதுல டவுட்டே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல்ல நான் சிஎஸ்கே தான் 6th லோடிங்ன்ற மாதிரி ஆசைப்படுறேன். ஆனா மும்பை தான் எனக்குன்ற மாதிரி இன்னொரு சைட்ல இருக்கு. வாங்க பிளே ஆஃப் வாங்க, சண்டை ஓட்டு பாத்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு. போர் பண்ணிக்கலாம் என்னன்னு போர் பண்ணிக்கலாம். பங்காளிகள் போர் அப்படின்ற மாதிரி போட்டுருவோம். அதுக்கு ஒரு தம்ப்நெயில் இந்த மாதிரி போட்டுருவோம். கிளாஷ் ஆஃப் பங்காளிஸ் போட்டுருவோம் நம்ம தம்ப்நெயில். அதுக்கு இல்ல எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து குவாலிஃபயர் போய் ஒருத்தர் தோத்தரணும், வருவான் சர்வ் செட்டை அவன் நாங்க அடிச்சுட்டு இவன் உள்ள போனோம், சர்வ் செட்டை போடா அப்படின்னு சொல்லிட்டு வரணும். கண்டிப்பா வந்துருவான். அப்படி நடந்தா சூப்பரா இருக்கும். அதான் சரி ஓகே, தட் இஸ் சினிமா அப்படின்ற மாதிரி போட்டுருணும். சண்டை நம்ம போட்டியே, அதாவது விஜயோட டயலாக் இருக்குமே, ஒண்ணு இன்னொன்னு டிவிகே அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. 2 பேருக்கு நடுவுலதான் போட்டியே, ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே. அதான் போட்டியே 2 பேருக்கு நடுவுலதான். ஆமா அந்த மாதிரிதான். ஸோ ஓகே சுகுமார், நைஸ் கவர் அப், நல்ல ரிவ்யூ. ஸோ பார்ப்போம். ஆடியன்ஸ் நீங்க பாக்குறீங்க. ஸோ ஆர்சிபி வின் ஆனது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றத சொல்லுங்க. அண்ட் நாளைக்கு மும்பை அண்ட் கேகேஆர் மேட்ச் யார் ஜெயிப்பாங்கன்றது ப்ரெடிக்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் செக்ஷன்ல. நாங்க வந்து மும்பைன்னு தான் சொல்லியிருக்கோம். அண்ட் நான் வந்து எப்படி சொல்லியிருக்கேன்னா, யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி நல்ல ஸ்கோர் போடுறாங்களோ கண்டிப்பா அவங்க தான் வின் ஆவாங்கன்ற மாதிரி சொல்றேன். சேசிங் டீம் நாளைக்கு ஜெயிக்காதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன் நான். அண்ட் மும்பை சாலிட், அவங்களுக்கு 6th கப் லோடிங்கு. ஆனால் என்னோட ஆசை சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும். ஸோ
இது வரைக்கும் நீங்க வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போடுங்க. இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோ நாங்க போடுறோம். ஓகே, பாய். சைனிங் ஆஃப். பாய் சுகுமார். பாய்.